வணக்கம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டு பகுதியைச் சேர்ந்தவங்க ராஜேஷ், ஆஷா தம்பதியினர். இவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 6 வயசுல முகிலன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஆனா இந்த தம்பதியர் ராஜேஷ், ஆஷா தம்பதியர் கடந்த 5 வருஷமா பிரிஞ்சுதான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சூழல்ல கடந்த 2 மாசமா இருவரும் திருப்பூர்ல தனியா தங்கிட்டு வர்றதாகவும், அந்த 6 வயதுல இருக்கக்கூடிய மகன் முகிலன் அவங்களுடைய ராஜேஷோட தாய் வீட்டுல இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ராஜேஷோட அந்த மகன் முகிலன் அப்படிங்கிறவர் தாய் ஆஷாவோட வீட்டுலதான் இருந்ததா சொல்லப்படக்கூடிய சூழல்ல கடந்த 40 நாட்களா தான் ராஜேஷோட வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இருவரோட தாயோட பேர் பாத்தீங்கன்னா விஜயா. கடந்த 40 நாட்களா ராஜேஷோட தாய் வீட்டுல இருந்தக்கூடிய சூழல்ல நேற்று மாலை முகிலன் இறந்து கிடந்ததா போலீசாருக்கு தகவல் போகுது. அந்த பகுதியிலுடைய மக்கள் சொல்றாங்க, அந்த சிறுவன் இது சந்தேகத்திற்கிடமா உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுடைய சுற்றுச்சுவரை எகிரி குதிக்கும் போது சிறுவன் எதிர்பாராத விதமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த சிறுவனோட பாட்டி விஜயாவும் அந்த விஜயாவுக்கு மகள் ரேவதி அப்படின்னு சொல்லி இருவரும் அந்த வீட்டுல மாய வேலைகள், இந்த சித்து வேலைகள், சூனியம் வைக்கிறது இந்த போன்ற வேலைகள் செஞ்சதுனால அந்த முகிலன் அப்படிங்கிற சிறுவனை நரபலி கொடுத்ததா தகவல் தான் முதல்ல பரவடிச்சு. ஆனா இது சம்பந்தமா பொதுமக்கள் சந்தேகப்பட்டுதான் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. அதன் பேர்ல போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருந்தாங்க. முதற்கட்டமா எல்லாருக்கும் சொன்னது என்னன்னா, அந்த சிறுவனை நரபலி கொடுத்துட்டாங்க, அவங்க பாட்டியும் அவங்க அத்தையும் சேர்ந்து நரபலி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் பரவக்கூடிய சூழல்ல இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பா போலீசார், அதாவது மேல்பட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தின நிலையில அந்த சிறுவனை அந்த ரேவதி, அதாவது ராஜேஷோட சகோதரி, அந்த சிறுவனோட அத்தை, அவங்க கரண்டியால அடிச்சதுலதான் உயிரிழந்துட்டதா போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிஞ்சிருக்கு. அதனை தொடர்ந்து அந்த அவங்களோட சிறுவனோட அத்தை ரேவதியை கைது செய்யக்கூடிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பா தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த நரபலி கொடுத்துதான் அந்த சிறுவன் உயிரிழந்தான் அப்படின்னு சொல்லி பரபரப்பான தகவல் வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த தகவல் பெரும் இதா பரவிட்டு இருந்தது. இந்த நிலையில அத்தை அந்த முகிலனை கரண்டியால அடிச்சதுனாலதான் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவல் போலீசாரோட விசாரணையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.